Hello viewers, in the video Tamil Nadu TRB exam for the direct recruitment of assistant professors in arts and science colleges and college of education இது ரிலேட்டடான டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர்ஸ் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஒரு பேப்பரும் 3 hours நடக்குது. இப்போ பேப்பர் 1ல் உங்களுக்கு செக்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் அ காம்போனன்ட். ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி ஹியர். இது 1 hourக்கு நடக்கும் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி 50. 25 கொஸ்டின்ஸ் தமிழ் லாங்குவேஜில் இருந்தும் ரிமைனிங் 25 ஜிகே எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் நாட் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் எவ்ரி கொஸ்டின் கேரிஸ் 1 mark. ஸோ இதில் நமக்கு 50 marks கிடைக்குது. The scheme of examination for paper 1, 50 MCQ from section A shall contain 25 questions from Tamil language and the remaining 25 questions from GK especially on current affairs. இப்போ நம்ம செக்ஷன் B பேப்பர் 2ஓட செக்ஷன் A செக்ஷன் B இந்த 3 கேட்டகரியுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். செக்ஷன் Bயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் வித் அடிக்குவேட் சாய்ஸ். இது 2 hours எக்ஸாம். இதில் நமக்கு 8 questions இருக்கும். அதுலேருந்து நம்ம 5 questions ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கும் 10 marks. இந்த வகையில் நமக்கு இதில் ஒரு 50 marks வருது. பேப்பர் 2 வந்தோன்னா அதுவும் ஒரு 3 hours எக்ஸாமினேஷன் ஃபார் 100 marks. அதில் செக்ஷன் A பார்த்தீங்கன்னா 1 hourக்கு நடக்கும். மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10 units நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்களே, ஒரு யூனிட்லேருந்து நமக்கு 5 questions கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ நான் இந்த யூனிட் விட்டுறலாம் அந்த யூனிட் விட்டுறலான்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை இதோட நீங்கள் அந்த ஐடியாவை விட்டுருங்க. நீங்கள் எல்லாத்துலேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு கொஸ்டினுக்கும் 1 mark. ஸோ இதில் ஒரு 50 marks இருக்குது. அடுத்தது செக்ஷன் B பாருங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் வித் அடிக்குவேட் சாய்ஸ். இந்த அடிக்குவேட் சாய்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் Bயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 2 பேப்பர்லேயும். ஸோ செக்ஷன் Aயில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரி கேட்டகரியில் வருதுன்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த 2 hours எக்ஸாம் செக்ஷன் B பொறுத்தவரை அவுட் ஆஃப் 8 questions அகைன் நமக்கு 5 questions ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு கொஸ்டினுக்கும் 10 marks அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு 50 marks. இப்படி தான் நீங்கள் 200 marksக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். The questions from section B of paper 1 shall be based on the first 2 levels of revised Bloom's taxonomy. அதாவது remembering and understanding levelsல இருக்கும். The questions from section B of paper 2 shall be from the next 4 higher order levels. That is applying, analyzing, evaluating and creating. இப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்ன்றத நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தா தான் நமக்கு செக்ஷன் B ஆஃப் பேப்பர் 1ல் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், செக்ஷன் B ஆஃப் பேப்பர் 2ல் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்ன்றது தெரியும். லெட்ஸ் கெட் இன் டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது நான் நெட்லேருந்து எடுத்த ஒரு இமேஜ் தான். இது ரெண்டுமே பேப்பர் 1ஓட செக்ஷன் B அப்படின்றத போட்டிருக்காங்க. ரிமெம்பரிங்கிறது என்னன்னா நமக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதிலிருந்து எழுதக்கூடிய சில கொஸ்டின்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன்ஸாக இருக்கலாம், சில விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸாக தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நம்ம மெமரியிலேருந்து எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்படி இருக்கும்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேக்கிங் சென்ஸ் அவுட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எதையாச்சும் இன்டர்பிரட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், இதுலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபரன்ஸ் எடுங்க அப்படின்ற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கும். 1 question carries 10 marks according to the pattern. இது உங்களுக்கு 10 கொடுத்துரும். ஸோ மொத்தம் 5 questionக்கு இந்த 10 marks போட்டு 50 வருது. இந்த 1 question எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் கொடுத்து அதுக்கு 10 mark கொடுக்கலாம், 2 question கொடுத்து அதுக்கு 5 marks கொடுத்து அதை 10ன்னு கொண்டு வரலாம். சம்டைம்ஸ் 3 question கொடுத்து ஒன்றுத்துக்கு 3 இன்னொன்றுத்துக்கு 3 இன்னொன்றுத்துக்கு 4ன்னு சொல்லி இதை 10க்கு கொண்டு வரலாம். இல்லைனா இதை 6, 4, 7, 3 இல்லைனா 5 2 mark questions கூட கேட்டு உங்களுக்கு அதை 10 marksக்கு கொண்டு வரலாம். ரிமெம்பரிங் கேட்டகரியில் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு 5 termsோட டெஃபினிஷன்ஸ் கேட்டு அந்த 5 termsை ஃபுல்லாக ஒரு கொஸ்டினாக மாற்றலாம்.
8 கொஸ்டின் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் 5 ஆன்சர் பண்ணுன்றத வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு டைரெக்டாக 8 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இன்னொரு ஐடியா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரலாம். ஒன்று நீங்கள் ஏ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், இல்லை பி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இப்படி இன்டர்னல் சாய்ஸும் உங்களுக்கு இருக்கலாம். தே ஹவ் கிவன் அ டேர்ம் கால் அடிக்குவேட் சாய்ஸ். ஒன்று டைரெக்டாக 8 கொஸ்டின்ஸை கொடுத்து அதுலேருந்து எனி 5 ஆன்சர் பண்ணுங்கன்னு கொடுக்கறது ஒரு டைப். இன்னொரு டைப்பு 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கொஸ்டின்குள்ளே வந்து உங்களுக்கு எய்தர் திஸ் ஆர் தட்டுன்ட்டு பிரிய வாய்ப்பு இருக்குன்றதான் நான் இங்கே சொல்ல வரேன். சாய்ஸ் அதிகமாக அதிகமாக நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு வந்து 10 யூனிட் இருக்குன்னா நம்ம ஒரு 5 இல்லை 6 யூனிட்டை படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதையும் ட்ராப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் சொன்னேன்ல, இந்த ஸ்ப்ளிட் அப்பில் நீங்கள் படிக்காத யூனிட் இன்க்ளூட் ஆச்சுன்னா படித்த யூனிட்டோட உங்களால் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனை கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க, மற்ற எல்லா யூனிட்டும் படிச்சிட்டிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஏல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், பியில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டினில் வந்து ஆரில் டிஓசி ரிலேட்டட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஏல வந்து உங்களுக்கு 5 டெஃபினிஷன் கேட்டு அதை 10 மார்க்குன்னு வச்சுருப்பாங்க. 4 டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும், 5வது டெஃபினிஷன் டிஓசி சேர்ந்ததாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் இதை 8 மார்க்ஸுக்கு மட்டும்தான் எழுத முடியும், 10 மார்க்ஸ்க்கு எழுத முடியாது. பிகாஸ் யூ ஹவ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிஓசி. உங்களுக்கு ஒரே கொஸ்டின்னா மல்டிபிள் யூனிட் கொஸ்டினை சேர்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நல்லா தெரிஞ்சாலும் அந்த மார்க் வரைக்கும் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், இன்னொரு கொஸ்டினை உங்களால் எழுத முடியாது. இப்போ இதே ப்ராட் ஆங்கிளில் பாருங்கள், 8 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு 5 ஷுவராக தெரியும், ஆனால் உங்களுக்கு இதில் 4th and 5th கொஸ்டின்னா மல்டிபிள் யூனிட்ஸை இன்வால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அகெயின் நீங்கள் வந்து 10 மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு வந்து சாய்ஸ் இன்னும் நேரோ ஆகிடும். ஸோ ப்ரிப்பரேஷனை குறைக்கிறன்ற பேரில் உங்கள் சாய்ஸை நீங்கள் குறைக்காதீங்க. நல்லா எல்லா யூனிட்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த மொமெண்ட் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி எழுதுங்க. சிமிலர்லி உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்ஸ் பிரியுது இல்லை, 3, 3, 4, 7, 3, 2, 5, இதில் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது, எங்களால் ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியலன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதிக மார்க்ஸ் எதில் உங்களுக்கு தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், 5 டெஃபினிஷனில் வந்து எனக்கு 4 தெரியும், 1 தான் தெரியாது, ஆனால் வந்து 2 into 5ல் எனக்கு ஒரு 5 மார்க் தான் தெரியும்னா இதில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதில் உங்களுக்கு 8 மார்க்ஸ் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடத்துல சூஸ் 8 மார்க்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ் தெரியலைனா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று அது ரிலேட்டடாக எழுதி வைங்க. அப்படியே ஒன்றும் நமக்கு எதை பற்றியுமே ஐடியா இல்லாத அளவுக்கு நம்ம போக போகிறது இல்லை எக்ஸாமினேஷனுக்கு, ஸோ அதை பற்றி ஏதாவது ஒன்று எழுதி வைங்க. ஸோ அந்த 10 மார்க்ஸில் அதிக மார்க்ஸ் உங்களுக்கு எதில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கிடைக்குதோ அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கன்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் எதை ஒன்றாலும் அட்டன் பண்ணலான்ற ஒரு சிச்சுவேஷன் எனக்கு க்ரியேட் ஆகணும்னா நான் எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சு வச்சுருக்கணுன்ற சிச்சுவேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நான் எந்த யூனிட்டையும் அவாய்ட் பண்ணாதீங்கன்றதை சொல்கிறேன். இப்போ நமக்கு பேப்பர் 1ஓட செக்ஷன் பியில் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிமெம்பரிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜென்ரலாக கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கீவேர்ட் போட்டால் அது இந்த லெவல் தான் அப்படின்றத எடுத்துக்காதீங்க. என்னென்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்துன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட கீவேர்ட்ஸ் இது. குவிக் சார்ட் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு டெஃபினிஷனாக கேட்டாங்கன்னா அது ரிமெம்பரிங்கில் வரும். அதுக்கு ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா அதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரே டாப்பிக்லேருந்து தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ், அவங்க எந்த லெவல்லேருந்து ஒன்றாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த செக்ஷன் பி இருக்குன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேப்பர் 2ஓட செக்ஷன் பி என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு பார்ப்போம். 4 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹையர் ஆர்டர் லெவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஃபர்தராக அந்த சப்ஜெக்டில் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த 4மே இருக்குது. அப்ளையிங், அனலைசிங், இவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங். அப்ளையிங்கில் என்னென்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அது ரிலேட்டடான ஒரு புது விஷயத்தில் அப்ளை பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், சால்விங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், கால்குலேஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்விங் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்து யூஜிசி நெட் ஆர் செட் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் பார்ட்டில் வரும். அதான் இந்த அப்ளையிங் லெவல். வாட் அபவுட் அனலைசிங்? டேக் இன்ஃபர்மேஷன் அப்பார்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ரிலேஷன்ஷிப். யூஸ்வலாக கம்பேரிசன்ஸ்லாம் பண்ணுவோம், இல்லை எதையாவது கேட்டகரைஸ் பண்ணுவோம், அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறோன்னா அந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அனலைசிங்கில் வரும். இந்த ஆர்கனைஸ்க்கு கேட்டகரைஸ்க்கு நான் எப்படி சொல்லலாம்னா,
அசெண்டிங் ஆர்டரில் இந்த காம்ப்ளெக்சிட்டி அரேஞ்ச் பண்ணுங்கள், ஏதோ ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண சொல்லி அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களே, யூ ஆர் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டு த ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி வந்து யூஜிசி நெட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அனலைசிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிராஃப் கொடுத்துட்றாங்க, யூ நோ வாட் இஸ் பிஎஃப்எஸ் அண்ட் வாட் இஸ் டிஎஃப்எஸ். இப்போது இது வழியாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி காட்டுங்க அந்த கிராஃபை, அப்போ என்ன காம்ப்ளெக்சிட்டி வருது, டிஎஃப்எஸ் வழியாக ட்ரேஸ் பண்ணி காட்டினா உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி வருதுன்ட்டு உங்களை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே போல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் ஆர்ஐஎஸ்சி சிஐஎஸ்சியை நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்னலாம் பாயிண்ட் வருதோ அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேட்டகரியில் வரும்ல. இது எல்லாமே வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து இவாலுவேட்டிங் லெவல். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஜட்ஜ், கிரிட்டிக், டெஸ்ட், டிஃபெண்ட், கிரிட்டிசைஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது ஏறக்குறைய அனலைசிங் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஆனால் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் ஒரு மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச 2 அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிம்ஸ் அல்காரிதம் அண்ட் க்ருஸ்கல்ஸ் அல்காரிதம். விச் அல்காரிதம் ஒர்க்ஸ் பெட்டர் அப்படின்னு கேட்பாங்க. அது பிரிம்ஸ் படி பண்ணால் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமா, க்ருஸ்கல் படி பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா அவங்க ஃபைனலாக வந்து ஜஸ்டிஃபை பிரிம்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏன் பிரிம்ஸ் பெஸ்ட்டுன்றதை நீங்கள் சால்வ் பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இல்லை க்ருஸ்கல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் க்ருஸ்கல் பெஸ்ட் அப்படின்றத கொண்டு வந்து நிறுத்தணும். இதே போல் நீங்கள் இன்னும் 2 கிராஃப் அல்காரிதம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதில் டிஜிக்ஸ்ட்ராஸ் ஆஸ் வெல் அஸ் பெல்மேன்ஃபோர்ட் இந்த 2 அல்காரிதமையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுத்தை விட ஒன்று ஏன் பெட்டர் அப்படின்றத கம்பேரிசனில் கேட்டாங்கன்னா அது அனலைசிங்காக போகும். இதுவே ஒன்றுத்தை விட இன்னொன்று தான் பெட்டர் அப்படின்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஜஸ்டிஃபை கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் வந்து அது 2த்தையும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு கொடுக்குறப்ப நீங்கள் 2த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நீங்கள் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணணும். அது அனலைசிங்கில் வரும். இவாலுவேட்டிங்ன்றதில் ஃபைனலாக நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இந்த 2 அல்காரிதத்தில் இதுதான் பெஸ்ட் இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த ட்ரீ பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு அது ஏன் பெஸ்ட் அப்படின்றத உங்கள் சைடு நீங்கள் அந்த பாயிண்ட்டை சொல்லணும். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் உங்கள் ஆன்சரில் இருக்கணும். ஒரு அரேயோட நம்பர்ஸ் ஃபுல்லாக கொடுத்து அதை குவிக் சார்ட்டில் அரேஞ்ச் பண்ணுங்கள், மெர்ஜ் சார்ட்டில் அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அல்காரிதம் பெஸ்ட்டுன்னு கேட்டால் நீங்கள் குவிக் சார்ட் படி அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு டெபிக்ஷன் கொடுக்கணும், மெர்ஜ் சார்ட் படி அரேஞ்ச் பண்ணி அது ஒரு டெபிக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து அதை வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை விட அது நீங்கள் எப்படி அந்த எலமெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு அடுத்தடுத்து குரூப்பிங் பண்ணி காமிச்சிங்கனாலே உங்களுக்கு 2 சைடில் வந்து அது கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாதிரி வந்துடும். ஃபைனலாக இஃப் யூ வாண்ட் டு சே குவிக் சார்ட் இஸ் பெஸ்ட், ஒய் இட் இஸ் பெஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு 2 மெத்தட் ஆஃப் சால்விங்கும் தெரியணும், அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்றதும் தெரியணும். இது மட்டும்தான் வருமானு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் வந்து இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டின்னு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்றதுக்காக நமக்கு ரொம்ப பரிச்சயமான சில அல்காரிதம்ஸ் மட்டும் எடுத்து நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து கிரியேட்டிங். யூஸ் இன்ஃபர்மேஷன் டு கிரியேட் சம்திங் நியூ. நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு நான் புதுசாக ஏதோ ஒன்று செய்யணும். டிசைன், பில்ட், பிளான், ப்ரொடியூஸ், டிவைஸ், இன்வென்ட், கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து நீங்கள் வந்து 5 கைண்ட்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் வரைங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து UML டயக்ராமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டேட்டா டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம், டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் டேட்டா பேஸ்க்கு. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதில் மோஸ்ட்லி இருக்கும். அடுத்தது TOC ரிலேட்டட். TOCயில் என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ட் டியூரிங் மிஷின், கன்ஸ்ட்ரக்ட் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, கன்ஸ்ட்ரக்ட் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, இது எல்லாமே கிரியேட்டிங்கில் வரும். TOC யூனிட்டை ஃபுல்லாக நான் நிக்லெக்ட் பண்ணுறேன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான மேஜர் ஸ்கோப் போகுது. கிரியேட்டிங்கில் ஹையஸ்ட் ஹேண்ட் யாருக்கு இருக்கலாம்னா DBMS, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வர UML பார்ட் அண்ட் TOC நிறையா இருக்குது. மற்ற யூனிட்லேருந்து கேட்கவே முடியாதானா கேட்கலாம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து கூட கேட்கலாம். ஒரு சினாரியோ சொல்லி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க அப்படின்றதும் வந்து இட்ஸ் கிரியேட்டிங் அ கோட். அப்ளிகேஷனில் என்ன கைண்ட் ஆஃப் இதுன்னா TOCலேருந்து அப்ளிகேஷன் கேட்கலாம். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதை பார்ஸ் பண்ணி காமிங்கன்னு சொல்லலாம். ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதோட கிராமரை சூஸ் பண்ண சொல்லலாம், இல்லை ஒரு கிராமரை கொடுத்துட்டு அதோட லாங்குவேஜ் ஃபைன் பண்ண சொல்லலாம். LPP கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவெல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், வி ஹேவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி வந்து எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் கம் இன் டு அப்ளையிங். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் இன் ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இவாலுவேஷன் அண்ட் அனலைசிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் கிரியேட்டிங் யூ நீட் ப்ராக்டிஸ்.
ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இவாலுவேஷன்லேயும் அனலைசிங்லேயும் கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஹையர் ஆர்டரில் உங்களுக்கு நிறைய ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸ் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸில் ப்ராப்ளத்தை முடித்தா மட்டும் போதாது, அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற கன்க்ளூஷனும் நீங்கள் கொடுத்தா தான் அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் யூ நோ தெர் வில் பி 2 evaluators அஃப்கோர்ஸ். 2 evaluatorsோட ஆவரேஜ் தான் எடுத்து போடுவாங்க. அண்ட் 2 evaluatorsக்கும் 10%க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் பேப்பர் இவாலுவேட் பண்ணுறப்ப அப்போ 3rd evaluator கிட்ட அது போகும். ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அதை இவாலுவேட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி வரும்ன்ற ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டிஆர்பி சிலபஸை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடலாம். யூஜிசி நெட் சிலபஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க வித் அடிஷ்னலி க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐஓடி டாபிக்ஸ். அண்ட் ஈவன் வந்து செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது கூட நமக்கு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் இருக்கிற அதே கண்டென்ட் தான். ஸோ அடிஷ்னலாக இங்கே இருக்குன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐஓடி மட்டும்தான் அடிஷ்னலாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஜிசி நெட்டில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. ஸோ 95% to 98% வந்து உங்களுக்கு யூஜிசி நெட் சிலபஸ் தான் இதில் கவர் ஆகிருக்கு. டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், மேத்தமெட்டிக்கல் லாஜிக். ஸோ லாஜிக் ரிலேட்டட் ஈக்குவலன்சஸ் ப்ரூவ் பண்ணுறது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெடிகேட்டாக மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு அப்ளிகேஷனில் வரும். ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் லீனியர் ப்ரோக்ராமிங்கில் கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவெல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டேஷனில், அசைன்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்ளம் எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் கற்றுக்கோங்க. எல்பிபியில் வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி டெஃபினட்டாக வருமோ தியரி வரவே வராதுன்னு நான் சொல்ல முடியாது. எல்பிபியில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஃபீசிபிள் சொல்யூஷன், ஆப்டிமல் சொல்யூஷன்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. வி ஹாவ் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ், ஸ்லாக் வேரியபிள்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்து கூட ஒரு 5 டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி அதை 10 மார்க்ஸுக்கு கூட உங்களுக்கு ரிமெம்பரிங்கில் கேட்கலாம். தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து இது மட்டும்தான் வரும், தியரி தான் வரும், இல்லை ஒர்க்கிங் ப்ராப்ளம் தான் வரும்னு நம்மளால் அடித்து சொல்லவே முடியாது. வி ஹாவ் மெனி பாசிபிலிட்டிஸ். அடுத்தது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், சேம் திங், அதே சிலபஸ் தான். இதில் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் எல்லாம் உங்களுக்கு அப்ளிகேஷனில் டெஃபினட்டாக வரும். அண்ட் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸில் வந்து நமக்கு ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் போட்டிருந்தாங்களே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடர், சப்ராக்டரை, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் சர்க்யூட்டை வந்து ட்ரா பண்ணி காட்டுங்கன்னு சொல்லலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை கேட் ரெப்ரசன்டேஷனில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இதில் இருக்குது. அண்ட் நம்பர் கன்வர்ஷன்ஸ், அரித்மெட்டிக் அடிஷன்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸாக கூட வரலாம். 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு அதோட காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபைன் பண்ணுங்கள், இல்லை அதோட அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லி 5 into 2ன்னு சொல்லி கூட உங்களுக்கு 10 கேட்கலாம். யூ ஷுட் பி ரெடி ஃபார் போத் தியரட்டிக்கல் as well as practical kind of questions from every topic is what I wanted to say. அடுத்தது we'll get into programming languages and computer graphics. Programming languages பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சி ப்ரோக்ராமோ, C++ ப்ரோக்ராமோ, இல்லை ஜாவா ரிலேட்டட் ப்ரோக்ராம், HTML ரிலேட்டட் கோட் செக்மெண்ட்ஸ்லாம் கேட்கலாம். அடுத்தது XML பற்றி வந்து உங்களுக்கு தியரட்டிக்கலாக ஏதாவது கேட்கலாம். சியில் வந்து எரர் டீபக்கிங் கொடுக்கலாம். C++லேருந்து வந்து OOP ரிலேட்டட் ஏதாவது ஒரு மெத்தட் இல்லைனா கிளாஸ் உங்களை டிஃபைன் பண்ண சொல்லலாம். இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்லேயும் வரும், அனலைசிங்லேயும் வரும். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க, இல்லை இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்டாலும் அது அனலைசிங் தான். யூ ஹேவ் டு அனலைஸ் அண்ட் ரைட். அதே போல் ஒரு கோடிங் செக்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். அது எல்லாமே அனலைசிங் அண்ட் இவாலுவேஷனில் கூட இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த கேள்வி மட்டும்தான் வருமா அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்க்காம ஒரு டாபிக் எடுத்தால் அதில் 6 லெவலும் கவர் ஆகிற மாதிரி நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். திஸ் இஸ் கால்ட் ப்ரிப்பேர் ஃபார் த worst சினாரியோவில் ஒரு சிங்கிள் டாப்பிக்லேருந்து எல்லா லெவலும் எடுக்க முடியும்னா அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அண்ட் நமக்கு வந்து ஒரு யூனிட் எடுத்தால் அந்த ஒரு யூனிட்லேருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் see the pattern. ஆல் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க செக்ஷன் பியில். சிமிலர்லி இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆல் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல் யூனிட்ஸ்ன்றது எல்லா யூனிட்டுமே கலந்து வர்றது. 10 யூனிட் இருக்குது மொத்தம். ஆனால் உங்களுக்கு 8 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆகும். அப்போ they may combine different units or they may not combine different units. We have to be prepared in always. அடுத்தது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. மிட் பாயிண்ட் சர்க்கிள், எலிப்ஸ் அல்காரிதம், DDA லைன் டிராயிங் அல்காரிதம், இது எல்லாமே இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாம் வந்து UGC நெட் PYQஸ்லேயே நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் வரலாம். இல்லைனா ஜஸ்ட்டு இதில் என்ன நடக்கும்ன்ற
ப்ராசஸ் மட்டும் கேட்கறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அடுத்தது டிபிஎம்எஸ் பொறுத்தவரை நமக்கு எஸ்கியூஎல்லேருந்து கொஸ்டின் வரலாம், இல்லை எஃப்டிஸ் கொடுத்து இது எந்த நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு நம்மளை கேட்கலாம். இந்த பர்டிகுலர் எஃப்டிஸ்லேருந்து இந்த நார்மல் ஃபார்ம் தான் நீங்கள் எடுக்க முடியுன்றதை வந்து இவாலுவேஷனில் போடலாம். யூ ஹாவ் டு டெல் இதுக்கு மேலே இதில் நார்மல் ஃபார்ம் எடுக்க முடியாது, இதுதான் ஃபைனல் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறத வந்து இவாலுவேஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணலாம். இஆர் டயக்ராம்ஸ் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் பாசிபிலிட்டியில் இருக்கும். ஏன்னா யூஎம்எல் டயக்ராம்ஸ் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் கவர் ஆகுதோ அந்த மாதிரி இஆர் டயக்ராம்ஸ் ஆர் கவர்ட் ஹியர். டிஎஃப்டி டயக்ராம்ஸ்னு ஒன்று இருக்குது, டேட்டா ஃப்ளோ டயக்ராம். உங்களுக்கு யூஸ் கேஸ் எப்படி நீங்கள் யூஎம்எல்ல போடுறீங்களோ, வெறும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் போடுறீங்களோ, அந்த மாதிரி டேட்டா ஃப்ளோவில் வந்து டேட்டா என்னென்ன வகையில் ஃப்ளோ ஆகுதுன்றதை மட்டும் டெபிக்ட் பண்ணுறது. ஸோ டிஎஃப்டி டயக்ராம்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இஆர் டயக்ராம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நோ த சிம்பிள்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் எங்கெல்லாம் சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை மணி நேரம் வேணாலும் வீடியோ பாருங்கள், எவ்வளோ நேரம் வேணாலும் புக்கில் படிங்க. ஆனால் நீங்கள் பேப்பர் பென் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணலன்னா அது மனசில் நிற்காது. அப்ஜெக்டிவ் டைப்பில் முக்கால்வாசி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோஸ் வரைக்கும் பார்த்துட்டு போய் அட்டென்ட் பண்ணுறது. பட் அந்த மொமெண்ட்டில் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. பேப்பர் பென் எடுத்து நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் நடக்கும், இல்லைனா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். இஃப் யூ ஆர் யூஸ் டு வாட்சிங் வீடியோஸ் அண்ட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் அது ஃபைன். பட் எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ மேக் ஷூர் யூ ஹேவ் அடிக்குவேட் ப்ராக்டிஸ் இன் ஹேண்ட். அடுத்தது வி ஹேவ் என்ஹான்ஸ் டேட்டா மாடல்ஸ், டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மைனிங். இந்த டேட்டா மைனிங் ரிலேட்டட் அல்காரிதம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸில் வர மிஷின் லேர்னிங் பார்ட், சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்லேயும் உங்களுக்கு அதே கைண்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் தான் இருக்கும். அண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் பார்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் இதே சேனலில் வி ஹேவ் அ சீரீஸ் கால் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். தமிழில் தான் இருக்குது இந்த வீடியோஸ். உங்களுக்கு ஓவரால் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த 2 சீரீஸையும் பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து யூனிட் 4ல் வி ஹேவ் பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டாக்கு வந்து டேட்டா சயின்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது இதே சேனலில். ஸோ அதில் பிக் டேட்டான்னு ஒரு வீடியோ இருக்குது. என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பிக் டேட்டா நாட் ஓன்லி எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் தே வேர் இன்க்ளூடட் இன் டிபிஎம்எஸ் யூனிட் அண்ட் யூஜிசி நெட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்டில் போட்டிருக்காங்க. நாட் ஓன்லி எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து நல்லா யூஸ் பண்ணுறது MongoDB. ஸோ இட்ஸ் அ டாக்குமெண்ட் டேட்டாபேஸ். ஸோ மினிமம் MongoDB பற்றி ஐடியா எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் எஸ்கியூஎல் குவெரிஸ் எழுத சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு, அந்த மாதிரி MongoDB ரிலேட்டடாக கொஸ்டின் வந்தால் யூ கேன் மேனேஜ் ஃபார் நாட் ஓன்லி எஸ்கியூஎல். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் ஒன் நாட் ஓன்லி எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். ஸோ ஓவரால் இதெல்லாம் தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் querying அண்ட் மேனேஜிங் நாட் ஓன்லி எஸ்கியூஎல்ல வந்து ஐ திங்க் என்னோட யூனிட் அவுட்லைன் வீடியோஸில் வந்து போதுமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பிடிஎஃப்ஸ் எல்லாம் என்னோடய பிளாகில் தான் இருக்குது. இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆன்லைன் வியூவிங். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நோட்ஸ். அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் சேம் ஆஸ் யூஜிசி நெட் சிலபஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CPU ஷெடியூலிங்கில், டிஷ் ஷெடியூலிங்லாம் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். எல்லா அல்காரிதம்ஸையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் ரெக்வெஸ்ட்டை கொடுத்து 5 விதமான டிஷ் ஷெடியூலிங் எடுக்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷெடியூலிங்கும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு மேப் மட்டும் போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எது வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுதுன்னு ஃபைனலாக எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா அது இவாலுவேஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். இல்லைனா வந்து எந்த அல்காரிதம் பெட்டராக வேலை செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அனலைசிங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் எனி அல்காரிதம் ஹியர் இன் OS. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ப்ராசஸ் மாடல்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எனிதிங் கேன் டர்ன் அவுட் டு பி எ கொஸ்டின். எனி 2 மாடல்ஸ் கேன் டர்ன் அவுட் டு பி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொஸ்டின்ஸ். நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுக்காக மற்ற டாபிக்ஸ் எல்லாம் தேவையில்லையான்னு இல்லை, எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். இந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. தியோரட்டிக்கலாக ஆன்சர் பண்ண தான் இதில் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன்னு கொடுத்துருப்பாங்க, டேட்டா டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் UML பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ்னு சொல்லப்படுற இந்த டயக்ராம்ஸை பற்றி கூட நான் யூனிட் அவுட்லைன் வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் ஐடியா எடுத்துக்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அகெயின் இது உங்களுக்கு தியரட்டிக்கலாகவும் யூஸ் ஆகலாம், ப்ராக்டிக்கலாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வீல் கெட் இன்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இதில் வந்து ஒரு டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக் எடுத்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அந்த டிஎன்சி மெத்தடில் என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு அப்ளிகேஷனையும் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதோட அல்காரிதம் என்னன்னு உங்களுக்கு க்ளீனாக தெரியணும். ஸோ இப்போ டைனமிக் ப்ரோக்ராமிங்னு எடுத்திங்கன்னா அந்த அப்ரோச் ரிலேட்டட் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும்.
Similarly, greedy algorithms, backtracking, branch and board எல்லாத்த பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கிராஃப் algorithms is must. டெஃபினட்டாக இதிலிருந்து ஒரு கொஷனாவது வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஃப் algorithms கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறப்பே சொன்னேன், பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் வச்சு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இல்லைனா டிஜிக்ஸ்ட்ராஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலான்னுட்டு. அண்ட் ரிகார்டிங் தீஸ் 3 பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து தியரட்டிக்கலாகவும் இருக்கலாம். ப்ராப்ளம் சால்விங் வந்து இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் தென் கோ ஃபார் இட். இல்லைனா வந்து அட்லீஸ்ட் அதோட பேசிக் ஐடியா வரைக்குமாவது எழுத யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து we are getting into TOC and compilers. அஃப்கோர்ஸ் இதில் இருக்கிற ரெகுலர் லாங்குவேஜ், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ், டியூரிங் மிஷின் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும், அதோட எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெகுலர் லாங்குவேஜ்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கிராமர் இருக்கும், அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண we have finite automata. Similarly, CFL எடுத்திங்கன்னா there is a language, there is a grammar, implementationக்கு we have PDA. And if you take Turing machine, similarly அந்த recursive enumerable language அந்த பார்ட் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ண we are getting into Turing machines. இப்போது நிறையா questions possibilities வந்து design a Turing machine or construct a Turing machine for a particular languageன்னு கொடுத்துருவாங்க. அப்போது உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டினில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அதெல்லாம் அந்த டெஃபினிஷன் கைண்ட் ஆஃப் விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் ஒன்று டெஃபினட்டாக போடணும், ஒரு ஸ்டேட் டேபிள் ஒன்று போடணும். இந்த பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு இந்த இன்புட்டுக்கு போகுதுன்றதை போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கிங்கை வந்து நீங்கள் டெபிக் பண்ணியிருக்கணும். இந்த இன்புட் இப்படி நகருது, இந்த இதுக்கு இப்படி நகருது அப்படின்ட்டு ஒரே ஒரு டியூரிங் மிஷின் எக்ஸாம்பிள் நான் வந்து யூனிட் அவுட்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பட் we have such questions in UGC NET PYQs. அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். I am not restricting you to my unit outline videos. இதிலெல்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ unsolvable problems, so they can give you a set of problems. இதில் எது டிசைடபிள் எது அன்டிசைடபிள்னு கூட உங்களை கேட்கலாம். அண்ட் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து இதில் வந்து எதெல்லாம் என்பியில் வருது, எதெல்லாம் வந்து பியில் வருது அப்படின்னு கேட்கலாம். என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் எது, என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுன்னுட்டு இந்த காம்ப்ளெக்சிட்டி தியரியும் இந்த கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி பார்ட்டை கலந்து கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அடுத்தது கம்பைலர் டிசைன் போகிறப்ப உங்களுக்கு இங்கே நிறையா பார்சர்ஸ் இருக்குது. எல்ஆர் பார்சர், எல்ஏஎல்ஆர், எல்எல், எஸ்எல்ஆர் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. எல்லா பார்சர்ஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து எப்படி பார்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு பார்ஸ் ட்ரீ எப்படி போடுறது, மோர் தென் ஒன் பார்ஸ் ட்ரீ எப்படி போடுறது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் தியரி மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. யூ ஹாவ் இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் இன் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். இதில் என்னென்ன விதமான ரெப்ரசன்டேஷன், குவாட்ரபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ப்ரிப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அடுத்தது டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டிரான்ஸ்மிஷன் எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒர்க்கிங் ப்ராப்ளம்ஸில் சொல்கிறேன். இப்போ ஹேமிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஒன் சச் ஸ்மால் ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வந்து அந்த சிஆர்சி பாலினாமியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதில் நிறையா வாய்ப்பு இருக்குது. லேயர்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு லேயர் எடுத்திங்கன்னா அந்த லேயர் ரிலேட்டட் எல்லா ப்ரோட்டோகால்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோட்டோகாலோட ஹெடர் எப்படி இருக்கணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிகார்டிங் மொபைல் டெக்னாலஜி தியரட்டிக்கலாக இப்போதைக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ் இன் சம் புக்ஸ் வெல் அண்ட் குட். க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐஓடியோட இன்ட்ரோ மாதிரி தான் நான் வந்து என்னோட யூனிட் அவுட்லைனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு சின்னதாக முடிச்சிட்டாங்க, பட் அதை தான் இங்கே வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம், கிரிப்டோ சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த பார்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி அர்த்தம். அடுத்தது we are getting into artificial intelligence. ஸோ ஏஐ அதே விஷயந்தான். we have natural language processing, we have fuzzy sets, we have genetic algorithm. இதிலலாம் என்னென்ன ப்ராப்ளம் பாசிபிள்னு நமக்கே தெரியும். ஜெனட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்கோடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லலாம். we have fuzzy sets ஆப்ரேஷன்ஸ் அதை கொடுக்கலாம். என்எல்பியில் வந்து ஜென்ரல் டெக்னிக்ஸ் என்னன்றதை கேட்கலாம். ஏஎன்என் பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர்வைஸ்ட் அன்சூப்பர்வைஸ்ட் இருக்குல்ல, இதை தான் வந்து நான் டேட்டா மைனிங் அல்காரிதமோட சொன்னேன். ஸோ டெஃபினெட்லி எம்எல் சீரீஸ் அண்ட் டிஎல் சீரீஸ் இந்த சேனலில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது திஸ் 10th யூனிட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐஓடியை வந்து நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு இந்த பார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு கிடைச்சிரும். பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியோடைய சிலபஸில் போங்க,
எங்கே வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் பேப்பர்ஸ் இருக்குது, ஐஓடி பேப்பர்ஸ் இருக்குன்றத பாருங்கள். நீங்கள் படித்த யூனிவர்சிட்டிஸில் பார்த்தாலும் ஓகே தான். இந்த சிலபஸு கீழே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 1 or 2 புக்ஸ் இருக்கும். அடுத்தது ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லி 1 or 2 புக்ஸ் இருக்கும். இந்த புக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இதில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். பேசிக்கலி இதை நீங்கள் தியரிட்டிக்கலாக இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே பெரிய விஷயம். இதில் ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் நான் பெருசாக ப்ராப்ளம் பார்த்தது இல்லை. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்லேயோ ரெஃபரன்ஸ் புக்லேயோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா 1 or 2 ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு எது இருக்கோ அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் அதை பற்றி எழுதுறதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு போனீங்கனாலே மோர் தென் எனஃப். இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3+3+4 கொஸ்டின்னு சொன்னல, இதில் இந்த ஒரு 3க்கு மட்டும் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா யூ கேன் மேனேஜ் ஃபார் 3 மார்க்ஸில். அட்லீஸ்ட் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாதீங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்காகவாச்சும் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம சிலபஸில் இருக்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஐடியா வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் அதோட தியரட்டிக்கல் பார்ட்டை, அதாவது அந்த கான்செப்டை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதில் இருக்கிற ஒரு சால்விங் பார்ட், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் ஜென்ரலைஸ்டு பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி சொல்லலாம்னா டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இந்த டெக்னிக் படி என்ன பண்ணுறதுன்றது கான்செப்டில் வரும். இப்போ x⁻29 ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இதை டிவைட் அண்ட் கான்கர் மெத்தடில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறது சால்விங்கில் வரும். ஜென்ரலைசேஷன் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா x⁻n டிஎன்சி மெத்தடில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதை சால்வ் பண்ணி ஒரு ஆன்சருக்காவது கொண்டு வரலாம். இதை வந்து நீங்கள் எண்ணுக்கு கொடுக்குற விஷயம் எந்த நம்பருக்கு போட்டாலும் அது வேலை செய்யணும். ஸோ எல்லா அல்காரிதமே வந்து உங்களுக்கு எண்ணில் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேக்டோரியல் எடுத்திங்கன்னா n × n-1 till 1 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது nth வெர்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் இட் இஸ் a 2 மார்க். இதுவே அது ஒரு 5 மார்க்ஸ்னால் அதோட ஜென்ரலைஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு சால்விங் பார்ட் வந்தால் ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். இட்ஸ் மோர் தென் இனஃப். பட் ஜென்ரலைசேஷனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் கண்டிப்பாக ரிலேஷன் இருக்குது. இதோடைய அல்காரிதம் என்னன்றது இந்த பார்ட்டில் தான் வரும். திஸ் அல்காரிதம் கேன் பி அடாப்டட் டு எனி நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதில் ஒன் சச் எக்ஸாம்பிள் வில் பிகம் அ ப்ராப்ளம். இப்போ நான் டிஎன்சி வச்சு சொன்னது தான் நீங்கள் குவிக் ஷார்ட்டுக்கு அடுத்து அப்ளை பண்ணலாம். குவிக் ஷார்ட்டோட கான்செப்ட் என்னன்னு இங்கே கொடுத்துருவாங்க, அல்காரிதம் என்னன்றது இங்கே கொடுத்துருவாங்க. ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை குவிக் ஷார்ட் படி அரேஞ்ச் பண்ணுங்கன்றது சால்விங் கைண்டில் வரும். இந்த குவிக் ஷார்ட் ரிலேட்டட் இல்லை மெர்ஜ் ஷார்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு இப்படி தான் அது பண்ணணும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா எப்படியாச்சும் பண்ணி நீங்கள் ஃபைனலாக அந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பட் டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே முடிக்கிறீங்கன்னா இதுக்கு தான் மார்க்கே. அதனால் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது டெஃபினட்டாக தெரியணும். ஸோ எந்த அல்காரிதம் ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் end up with complexity details. This will fetch you good marks, definitely. So this is all about preparing for descriptive questions. UGC நெட்டோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 2012 இருந்து தான் வந்து அப்ஜெக்டிவ் மோடுக்கு மாறி இருந்தது. 2011 முடிய உங்களுக்கு 3 பேப்பர், அதாவது 2012 உங்களுக்கு 3 பேப்பர் இருந்தது. ஆனால் 2011 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 ஆஸ் யூஷுவல், பேப்பர் 2ல் வந்து சப்ஜெக்ட் தான், ஆனால் இட் வாஸ் அப்ஜெக்டிவ். பேப்பர் 3ல் வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒன்ஸ் மெயில் பண்ணியிருந்தாங்க, 2004லேருந்து 11 முடிய யூஜிசி நெட்டில் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது நெட்டில் அப்படின்ட்டு. ஸோ யூஜிசி நெட் 2004லேருந்து 2011 முடிய இருக்கிற பேப்பர் 3 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் யூனிட் வைஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்பை ஆன்லைன் வியூவிங்க்கு ஃப்ரீயாக என் பிளாகில் நான் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க, ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலனா யூஸ் சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் ஏஐ டூல்ஸ், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏன்னா இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு சால்வ் ஆல் த கொஸ்டின்ஸ். அதை ஏன் நான் வந்து பிரிண்ட் அண்ட் டவுன்லோட் டிசேபிள் பண்ணுறேன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அது உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை தாண்டி வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க டெஃபினட்டாக. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும்னா 6 செஷன் கொஸ்டின் பேப்பரோட லிங்க் வந்து ஒரு வெப்சைட்டில் இருக்குது, யூஜிசி நெட் ஆன்லைன் பழைய வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த சிலபஸ் படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். 2004லேருந்து 11 வந்து ஓல்டு சிலபஸ் படி தான் இருந்துச்சு யூஜிசி நெட். 2019 தான் உங்களுக்கு கரண்ட் சிலபஸ் அப்டேட் ஆச்சு.
ஸோ இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரையும் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸையும் நான் 2 டைட்டிலாக போட்டிருக்கேன். சிமிலர்லி டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் வர அந்த கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் ஆட் பண்ணிட்டேன். அதே போல் டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு நான் கொடுக்காம மேத்தமெட்டிக்கல் லாஜிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் குரூப் பண்ணிட்டேன். ஆப்டிமைசேஷன் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தனியாக குரூப் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தனியாக இருக்குது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தனியாக இருக்குது. அதே போல் யூ ஹாவ் அ கேட்டகரி கால்டு அனாலிசிஸ் அண்ட் டிசைன். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபு கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு UML டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லலாம், DFD ட்ரா பண்ண சொல்லலாம், டேட்டா டிக்ஷனரி போடுங்கலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுக்கு SQL query எழுதுங்கன்னு சொல்லலாம். யூ கேன் வியூ த PDF ஒன்ஸ் டு கெட் அன் ஐடியா. எப்படியெல்லாம் 2004 to 2011 அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஐடியாக்காக மட்டுமே இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபார் அ ஃபினிஷிங் நோட், என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஃபிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியே இல்லை. நீங்கள் UGC NET செட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் சால்விங் வரலாம் நம்ம தியரி வச்சு பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் போவீங்களா, அந்த நம்பிக்கை இங்கே அடியோட கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண தெரிஞ்சாதான் டிஸ்கிரிப்டிவில் அட்டென்ட் பண்ண முடியும். அதே போல் ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதையே நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியும். 2 விஷயம் சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றது, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றது எப்படின்னா, நான் எழுந்திருக்கிறப்ப தான் எழுந்திருப்பேன், நான் இஷ்டத்துக்கு தூங்குவேன், அதை நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு எழுந்திருக்கிறது. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்து படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மார்னிங் எழுந்து படித்தா தான் நல்லா இருக்கும்னா மார்னிங் எழுந்து படிங்க. எனக்கு வந்து நைட்டு படித்தா தான் செட் ஆகும் அப்படின்னா நைட்டு படிங்க. பிகாஸ் we are not aware of your environment. இப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுத்தீங்கனாலே நிறைய ப்ரிப்பரேஷன் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. அதான் அவங்க பார்க்கணும். மார்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டை பார்த்துக்கணும். ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிற ஹோம் மேக்கரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்க ஹோம் மேக்கரோட சிச்சுவேஷன் ஒன்றும் கிடையாது. அதனால் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்க ஹோம் மேக்கர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நாம் ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து அதை ட்ரை பண்ணோன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல் ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து அவங்களால 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அவங்களே கிளியர் பண்ணிட்டாங்க, அதனால் நாமளும் ஜாலியாக 2 hours ஸ்பெண்ட் பண்ணோன்னு கேட்டால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு கம்மியான டைம் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அதிக எஃபர்ட் போட்டிருப்பாங்க. பட் அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யாரோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்து எக்ஸாக்டாக இமிட்டேட் பண்ணாதீங்க. செக் வெதர் தட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஓகே ஃபார் யூ. அது உங்களுக்கு ஓகேனா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா நீங்கள் படித்த முறை ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகிட போகுது, அவ்வளோதான். ஸோ தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், UGC NET மாதிரி வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணாமல், செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வீடியோ மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் கொஞ்சம் பேப்பர் பென் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஆஸ் பர் பிளானர் ஜூலையில் நடக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ 2 full months இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் த டைம். டோன்ட் அவாய்ட் எனி யூனிட்ஸ். எல்லா யூனிட்ஸ்லையுமே படிங்க. பிகாஸ் நம்ம யாருமே 100% ஆஃப் அ யூனிட் வந்து படிக்க மாட்டோம். நம்ம எல்லா யூனிட்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோன்றப்ப எல்லா யூனிட்டையுமே நம்ம படிச்சுட்டு போகிறது நமக்கு சேஃப்டி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எஃபர்ட் போடுங்க, நம்பிக்கையாக எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.